நண்பா நான் உங்கள் விஜய் பாலாஜி, நீங்கள் பார்த்துருக்கிறது பாலாஜி டாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்டல் மிரர் எஃபெக்ட் ஃபோட்டோஷாப்பில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. சரிங்களா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாடலோட ஃபோட்டோவும் வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு. சரிங்களா, இந்த ஃபோட்டோ உங்களுக்கு வேணும்னு சொல்ல நினச்சிங்கன்னா pixby.com அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ராயல்ட்டி ஃப்ரீ இமேஜஸ் வந்து அந்த வெப்சைட் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆப்பை வந்து வச்சுருக்கிறாங்க. ஆப் மூலமாக பண்ணிங்க அப்படின்னா இமேஜஸ் பண்ணலாம் கிடைக்கும். வெப்சைட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, மறக்காமல் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இமேஜ் வந்து நம்ம எடுத்து வச்சு டூப்ளிகேட் லேயர் வந்து பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா, இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புது ஃபைலை ஒன்று வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். வித் 4:3 இந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். சரிங்களா, க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒயிட் கலர் வந்து நீங்கள் பிளாக்காக வந்து மாற்றிக்கோங்க. சாலிட் கலரில் போய்ட்டு பிளாக் கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் இதை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மேல் மாடலோட ஃபோட்டோ இருக்குது இல்லையா, இந்த ஃபோட்டோவை தூக்கிட்டு வந்து நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண ஃபைலில் கொண்டு வந்து போட்டுக்கலாம். எடுத்துகிட்டு இருந்தாச்சு. ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் அவுட் ஆகும். அது மூலமாக வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஜூம் இன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மைன்யூட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஆரோ கீஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக சின்ன சின்ன இதில் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். சரிங்களா, இப்போ வந்து நான் போட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கீழே கொஞ்சம் வந்து கேப் வந்து வந்திருக்கு. அது வந்து பெரிய ப்ராப்ளம் கிடையாது, அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கிறோம், மார்க்கி டூல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ வந்து நம்ம 4ஆக வந்து டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா, உங்கள் ஃபோட்டோ எந்த சைஸில் இருக்குதோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஈக்குவலான இதில் தான் நீங்கள் இது பண்ணிக்கணும். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், லைட்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் இருந்து கண் வரைக்கும், அந்த கண்ணோட அந்த ஷார்ப் அந்த எட்ஜ் வரைக்கும் பண்ணிக்கிறேன். லைட்டாக அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இதில் போய்ட்டு லேயர் வியா கட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த இப்போ நம்ம செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா தனி லேயரில் வந்து நம்ம கட்டாகி வந்துடும். பழைய லேயரில் பார்த்தீங்கன்னா அது வந்து டெலீட் ஆகிடும். சரிங்களா, இப்போ அடுத்து அதே மார்க்கெட் டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து சென்டரில் வந்து கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஃபேஸ் இப்படி இருக்குன்னா கரெக்டாக சென்டரில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜில் நீங்கள் அக்யூரேட்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, இதையும் அதே மாதிரி லேயர் கட் கொடுத்துக்கிறோம். கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபஸ்ட்டு இந்த எட்ஜு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோவோட நல்லா கொஞ்சம் தள்ளிக்கிறோம். சரிங்களா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையும் ரிவீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து நார்மல் ஃபோட்டோவாக வந்து நம்மளுக்கு இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மூவ் டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. மூவ் டூல் யூஸ் பண்ணிவிட்டு ஹேரோ கீஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் தள்ளிக்கோங்க. சரிங்களா, எட்ஜ் இடையில விடுற கேப்பு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த ஒவ்வொரு ஸ்லைடு இருக்குது இல்லையா, அந்த ஒவ்வொரு ஸ்லைடுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த கேப்பை வந்து அந்த அதே இடத்துக்கு டைமென்ஷனுக்கு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஈக்குவலாக நம்ம வெட்டினதுன்றதுனால பார்த்தீங்கன்னா கேப்பும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஈக்குவலாக விட்டுருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இமேஜை மட்டும் கொஞ்சம் அதிகமாக வந்து நீங்கள் தள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம
மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண்ணும்போது உங்களுக்கே புரியும். ஃப்ராக்டல் மிரர் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ப்ராக்டிஸ் கன்ஃபார்ம் வேணும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ட்ரை பண்ணி பார்க்க பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க. ஏன்னா ஃப்ராக்டல் மிரர் எஃபெக்ட் தான் வந்து இதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமான ஒரு டாபிக். நம்ம இது வரைக்கும் பேசுனதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமானது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்டல் மிரர் எஃபெக்ட் மட்டும்தான். நான் வந்து குரூப் பண்ணிக்கிறேன். Ctrl+J அழுத்தி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அப்படியே லெஃப்ட்டுக்கு வந்து ஸ்லைட் பண்ணுறேன். மாடலோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ மறுபடியும் வந்து இதே குரூப்பையே பார்த்தீங்கன்னா மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம பண்ணுறது வந்து டிஃபர் ஆகும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 குரூப் ஆகிட்டு நம்ம பண்ணுறோம். சரிங்களா? இப்போ உங்கள் ஃபோட்டோ வந்து எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து இருக்குது. ஏன்னா இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ஸ் வந்து கட்டாக இருக்குது. சில இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் மெயின் மேட்ரு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்லைட்ஸை வந்து நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து கொஞ்சம் ஒவ்வொன்றுத்தையும் வந்து தள்ளி வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு 2 தடவை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லைட் அதுக்கேற்ற மாதிரி இப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ராக்டல் மிரர் எஃபெக்ட் வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போயே வந்து ஒரு லெவலுக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிச்சா. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஒரு லெவலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இந்த 3 குரூப்பையுமே பார்த்தீங்கன்னா ஒரே குரூப்பாக வந்து மாற்றிக்கலாம். சரிங்களா? ஒரே குரூப்பாக மாற்றிக்கிட்டு மொத்தமாக வந்து இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் சென்டரில் கொண்டு வந்துடுங்க. ஏன்னா சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பார் இருக்குல்ல, அந்த பிளாக் கலர் பாரை வந்து நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேலையை மட்டும் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம அதை பண்ணிக்கலாம். மறுபடியும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே குரூப்பே வந்து 2 தடவை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 2 தடவை வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு 2 தடவை பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வந்து பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு குரூப்பை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைட் சைடில் வந்து ஃபுல்லாத்தையும் வந்து தள்ள போகிறோம். எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் பாரை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு. அடுத்து 2வது பண்ணதை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தள்ளிக்கோங்க. இது நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இடையில ஃபோட்டோ வந்து டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. இப்போ இந்த 2 குரூப்புமே பார்த்தீங்கன்னா மெயின் குரூப்புக்கு கீழே தான் போகுது. அதனால் வந்து பயப்படாமல் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. இங்கே இதே மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது அன்ஈக்குவலாக இருக்குது. ரைட் ஹேண்ட் அதாவது ஃபோட்டோவோட ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அதிகமான இதில் இருக்குது. அதாவது அந்த காது பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான லேயரில் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி தெரியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த 2 குரூப்பையுமே மெயின் குரூப்புக்கு கீழே கொண்டு வந்து போடுவோம். பார்த்தீங்களா? இப்போ வந்து கரெக்டாக இருக்கா? இப்போ இந்த 2 குரூப்பையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஃபில்டர்ஸ் இருக்கும். ஃபில்டர்ஸில் போய்ட்டு பிளர் போங்க. காஷியன் பிளர்னு சொல்லிருக்கும். அதில் போய்ட்டு 3 பிக்சல்ஸ் இல்லை 5 பிக்சல்ஸ் வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ராக்டல் மிரர் எஃபெக்ட் வந்து நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து நான் முன்னாடியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தது.
இது பார்த்திங்கன்னா அதோட பெட்டராகவே வந்திருக்கு. அதாவது இதில் ப்ராக்டிஸ் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இது வரைக்கும் பண்ண ஃபோட்டோஷாப் டுட்டோரியலில் பார்த்திங்கன்னா ஃப்ராக்டல் மிரர் பார்த்தோன்னா ரொம்பவே வந்து கொஞ்சம் டஃப்பான ஒரு டாபிக் தான். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கே இது வந்து கொஞ்ச நாள் ஆச்சு இது கற்றுக்கிறதுக்கு. சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான மேட்ரு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்லைட் பண்ணுறது தான் அதில் முக்கியமான விஷயமே. ஏன்னா இதில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக கட் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து மாற்றி கட் பண்ணிட்டீங்க, இல்லை லைட்டாக கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு அப்படின்னா தான் இதில் பிரச்சனையாக வரும். சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா மாடலர் ஃபேஸை வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணுற பாருங்கள். அது சைடில் வந்து அப்படி இப்படி போனால் கூட பிரச்சனை கிடையாது. நீங்கள் சென்டரில் மாடலோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்கோ இல்லை இதுக்கு வந்து ரொம்ப சூப்பரான இது ஒரு பிக்சர். இது செம எஃபெக்ட். இதே மாதிரி வந்து வேறு எதனா எஃபெக்ட் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்னிங் ஆப்ஸை பற்றி நம்ம ஃப்ரெண்டு வந்து சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்காரு, SMB டெக்குன்னு சொல்லிட்டு. கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அவரோட சேனலுக்கு, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பெஸ்ட்டான ஏர்னிங் ஆப்ஸை பற்றியெல்லாம் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்காரு. சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்கள வந்து கற்றுப்பாங்க. சரிங்களா? இன்னொரு ஆசமான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். Bye bye from Balaji from Balaji.